அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஷாமி தாங்க. ஷாமின்னா தமிழில் வடைன்னு சொல்லலாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1, 4 பச்சை மிளகா, சிறிதளவு கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, பெரிய தக்காளி 1. அதுக்கப்புறம் குக்கரில் இது எல்லாமே போட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணீர் விட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் விட்டு விசில் விடவும். விசில் வந்ததுக்கப்புறம் ஆற விட்டு இதெல்லாம் சேர்த்து விழுது அரைத்து வைத்து கொள்ளவும். தண்ணி விடாமல் கெட்டியாக அரைக்கவும். அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் போடணுங்க. கரம் மசாலா கொஞ்சோண்டு, தனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவைக்கேற்ற மாதிரிங்க, ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, தனியாத்தூள் கொஞ்சோண்டு, இது எல்லாமே போட்டு அந்த விழுதோடு நல்லா கலக்கி வச்சுக்கணும். கெட்டியாக வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு 2 அல்லது 3 ட்ராப்ஸ் லெமனை போட்டு புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சி வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை வைங்க. தவா வச்சு ஒரு மீன் வறுக்கிற அளவுக்கான எண்ணெயை விடுங்க. விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சின்னா ரொம்பவும் பொரிக்க வேணாம். லேசாக சிம்மில் வச்சு லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 2 பக்கமும் இறக்கி வச்சிங்கன்னா சுவையான ஷாமி தயாருங்க. இது நல்லாயிருக்குங்க சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இதில் பின் குறிப்பு: மட்டனில் எலும்பு இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இது சிக்கன்லேயும் செய்யலாங்க. எலும்பு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.